நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகுது த கிரேவன் தி ஹண்டர். த கிரேவன் தி ஹண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சோனியோட கடைசி ஸ்பைடர்மேன் வெர்ஸ் படம், அதாவது நான் ஸ்பைடர்மேன் படம்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சோனி மேக்ஸிமம் ஸ்பைடர்மேன் இல்லாமல் படங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இருந்தால் நம்ம கிரேவன் தி ஹண்டர் தான் கடைசி படம் வெனம் வெர்ஸில். ஓகே, இப்போ இந்த கிரேவன் தி ஹண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரன் டெய்லர் ஜான்சன் தான் நடிச்சிருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மார்வல் குவிக்சில்வராக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோனியோட R-rated ஃபிலிம். அது இந்த படத்துக்கு தேவையை கேட்டால் கண்டிப்பாக தேவையாக இருந்தது, நல்லாவும் இருந்தது இந்த படம். இதனால் ஆனஸ்டான ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த படத்தில் ஏகப்பட்ட மார்வல் கேரக்டர்ஸ் இதில் அப்பியர் ஆகிறாங்க. கிரேவன் தி ஹண்டர் தம்பி சாமிலியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ்லாம் அப்பியர் ஆகிறாங்க. பட் அவங்கள தாக்கங்கள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தேவையில்லாமல் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரைனோ கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பரிசாக செட் ஆகலை. பட் அவரோட காஸ்டியூம், அவரோட லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சாமிலியனும் பார்த்தீங்கன்னா அவரையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். மற்றபடி ஆரன் டெய்லர் ஜான்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மொத்தமாகவே கூட்டிட்டு போகிறாரு. இந்த படத்தில் நடக்கிற ஒரு சீன்ஸுக்கும் ஆரன் டெய்லர் ஜான்சன் தான் அவரை எஃபெக்டை போகிற மாதிரி தெரியுது. நல்லாவே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம இதுக்கு முன்னால் மேடம் வெப்போட இது பல ஆயிரம் மடங்கு சூப்பர்னு நம்ம சொல்லிடலாம். மேடம் வெப்பில் நம்ம படத்தை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு பிடிக்காத இருந்தது. பட் இதில் ஸ்டோரி பெருசாக ஸ்டோரிக்கு ஃபோக்கஸ் கொடுக்கலன்னு நல்லாவே தெரிய வருது. பெருசாக ஸ்டோரிக்கு ஃபோக்கஸ் கொடுக்கல. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் தான் தோணுது. பட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஜான்விக் ஸ்டைலில் ஃபைட் சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு அந்த ட்ரக் சீன்ஸ்லாம் ட்ரக்கு மேலே கிரேவன் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபைட் சீன்ஸும், அதுக்கப்புறம் ரைனோ டீமுக்கும் நம்ம கிரேவன் டீமுக்கு ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் வரும். அது எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸு, கேமராஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி சத்தியமாக சூப்பராக இருந்தது. நமக்கு அந்த காட்டுக்குள்ளே இருக்குமே டார்க்னஸையும் அந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. காஸ்டியூம் வைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவனுக்கு முடிஞ்சளவு கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு கிரேவன் கொஞ்சம் பல்காக இருந்தால் நல்லா இருக்கும் தோணுது. பட் ஆரன் டெய்லர் ஜான்சன் தன்னோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. பட் இந்த படம் ஒரு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சும்மா இருக்குன்னே போய் இந்த படத்தை போய் பாருங்கள். பட் இந்த படத்தை நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் தான் நீங்கள் இந்த படத்தை போய் தாராளமாக பார்க்கலாம். இது ரிப்பீட்டிவ் வாட்ச் வேல்யூவும் இந்த படத்துக்கு இருக்குது. நீங்கள் போய் தயவு செஞ்சு போய் பாருங்கள். பார்த்து இந்த படம் எப்படின்னு நீங்கள் உங்களை ரிவ்யூ சொல்லுங்கள். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவான ரிவ்யூ மட்டும்தான். ஓகே, இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே ரேட்டிங் பண்ண பாருங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்துக்கு 10க்கு 6.1.